இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சிஏ அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. சிஏ படிக்கிறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன, உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். சிம்பிள். அதாவதுங்க, சிஏ அப்படின்னாலே டஃப் அப்படின்றது ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு மைண்ட் செட்டு தான் ஒண்ணு. ரெண்டாவது மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல தான் போய் படிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இந்த ரெண்டுமே நாங்க வந்து இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஸோ நீங்க எதையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணினீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா +2 முடிச்சோடனே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நாங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு டிகிரி தேவையில்லை. ஸோ +2 முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு தென் செகண்ட் லெவல் இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவாங்க. தென் அதை முடிச்சுக்கிட்டு இப்போ நியூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 2 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தென் ஃபைனல். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ +2 முடிச்சோடனே ஃபவுண்டேஷன், இன்டர், ஒரு 2 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், தென் ஃபைனல் அப்பியர் ஆயிடலாம். ஸோ இது அதனுடைய ப்ரொசீஜருங்க. ஓகே.